அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைங்கள், நமக்கு எதுக்கு விடுதலை வேணும்னா, முதல்ல ஆராதிக்கிறதுக்கு ஒரு விடுதலை வேணும். எல்லாருமே என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெபிக்கிறதுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க எவ்வளோ காரியத்தில் விடுதலை இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு விடுதலை இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னா விடுதலையே இல்லை, ஜெபம் பண்ணவே முடியல. அப்போது இது மிகப்பெரிய சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். நீங்கள் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டி கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார்.